வயசில் எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு நான் கொடுக்கணும், அதுக்காக நான் எவ்வளோ வேணால் போராடுறேன், எவ்வளோ வேணால் நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் அந்த குழந்தையே அனுபவிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு அதுலேருந்து வளர்ச்சி கிடையாது. நான் பால் ட்ராப் பண்ணுவேன், பால் கேட்ச் பண்ணணும். ரெடி? என்ன பார்க்கணும்? நீங்கள் கை தான் பார்க்கணும். ரைட்? ரெடி? 1 2 3. One more time. 1 2. Perfect. நிறைய நேரம் ரிசல்ட் மட்டும் எதிர்பார்க்குறோம், ப்ராசஸ் மறந்துடுறோம். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைக்கு மசில் மெமரி இவ்வளோ தான் இருக்குது, ஸ்க்ரோல் பண்ணுறதுல மட்டும் இருக்குது, தசைகளை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? ஸ்கூல் போகிறாங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்குது, ஏன்னா யூடியூப்ல எல்லாம் பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டான். ஆனால் இப்போ எழுதணும் அப்படின்னும் போது 1 நிமிஷம் 23 செகண்ட் தான் கோபம் என் உடம்புல இருக்கும். 1 minute 23 secondsல அது போயிடும். அதுக்குள்ளே என்ன ஆகும்? ஒரு கதை வரும், இவங்க அன்னைக்குமே அப்படிதான் செஞ்சாங்க. அப்போ 1 நிமிஷம் 23 seconds அடுத்த 1 minute 23 seconds ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்க இங்கே மெல்பர்ன் வந்திருக்காங்க, they live nearby. என்ன ஆகுது? இந்த வெள்ளை சாக் இருக்கு இல்லையா, அவங்க அந்த ஈகோ சிஸ்டமில் அது உறிஞ்சு எடுத்துரும். ரைட்? இன்னும் கொஞ்ச நேரம் நான் இது விட்டேன் அப்படின்னா இட் வில் டேக் த கலர். ரைட்? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டேன் அப்படின்னா இட் மே ஈவன் டேஸ்ட் லைக் தட். உனக்கு தமிழ் தேவை அப்படின்னு அவங்கள குழப்பிட்டே இருக்கும். ரைட்? டீனேஜ் வரும்போது they don't know if they should be that or they should be this. ஸ்ரீ முருகன் பிளஸ்ல பொருட்கள் வாங்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா பொருட்களும் தரமாவும் இருக்கும், விலையும் நியாயமானதா இருக்கும். இப்ப நம்ம ஸ்ரீ முருகன் பிளஸ் கூடுதலா இன்னும் 2 இடங்கள்ல உங்களுக்காக. ஏற்கனவே மெல்போர்ன் சிட்டில பாயிண்ட் குக் கேரம்டவுன் இடங்கள்ல இருக்கிற நம்ம ஸ்ரீ முருகன் பிளஸ் இப்போ எப்பிங் மற்றும் கிளைட் நார்த் இந்த 2 இடங்கள்லயும் ஆரம்பமாயிருக்கு. ஸ்ரீ முருகன் பிளஸ் since 1969. ஸ்ரீ முருகன் பிளஸ் எப்பவுமே மாஸ். நீங்க ஆர்வமா காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான் துவங்க போகுது. ஸோ இந்த நேரத்தில் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் ஆர்த்தி ராஜரத்னம் அவர்களை, சைல்ட் சைக்காலஜிஸ்ட் மற்றும் ஆத்தர் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆசாத் கிட்ட எத்தனை நிமிஷம் பேசலாம் அப்படின்னு கேட்கும்போது 40 நிமிஷம் அப்படின்னாரு. நார்மலாக நான் ஆசிரியர் கூட்டத்தில் சேர்ந்தவர், எங்களுக்கு கரெக்டாக ஒரு பீரியட் பெல் கரெக்டாக அடிக்கணும். 40 நிமிஷத்தில் நீங்கள் பெல் அடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் எனக்கு பல தலைப்புகள் கொடுத்தாங்க, இதெல்லாம் நீங்கள் பேசணும், ஏன்னா மன ஆரோக்கியத்துக்கு இதுக்கெல்லாம் தேவை இருக்குது, பல ஏஜ் குரூப்ஸ் இருப்பாங்க, எல்லாம் சொன்னதுனால சிம்பிளாக எல்லாருக்கும் புரியும்படியாக இன்னைக்கு செஷன் எடுத்துகிட்டு போகிறேன். நான் ரொம்ப பேச விருப்பப்படல, ஏன்னா என் கூட வந்திருக்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பேசக்கூடியவங்க. நான் ஆக்ஷனில் வந்து செயல்பாடில் இருக்கக்கூடிய பர்சன். ஸோ அதனால் லேர்னிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் இன்ஃபர்மேஷன் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ வி வில் கோ த்ரூ தி எக்ஸ்பீரியன்சஸ் பிகாஸ் தேட் இஸ் வாட் we will remember at the end of the session. Are you with me? Yes? இன்னொன்று, நீங்கள் உட்காந்துருக்க பொசிஷனில் நியூரோ சயின்ஸ் படி இதில் எந்த லேர்னிங்குமே நடக்காது. ரைட்? அதனால நான் வந்து ரொம்ப நேரம் உங்களை உட்கார விட மாட்டேன். நிறைய அனுபவ ரீதியாக நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். ஒரு பல வருஷத்துக்கு முன்னால் நியூஸ் பேப்பர்லாம் இன்னுமே மக்கள் படிச்சுட்டு இருந்த டைமில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அப்பா வந்து நியூஸ் பேப்பர், அப்பா கொஞ்ச நேரம் படிக்கலாம் அப்படின்னு அதை திறந்து படிக்க ஆரம்பித்த உடனே சின்ன குழந்தை பக்கத்தில் வந்து, அப்பா விளையாடலாம்ப்பா. அவருக்கு தெரியும் இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்து கீழே வச்சோம் அப்படின்னா நாள் ஃபுல்லாக போயிடும். ஏன்னா குழந்தை விளையாட ஆரம்பிச்சது அப்படின்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, நாள் ஃபுல்லாக போயிடும். எப்படியாவது இந்த குழந்தைய வந்து திசை திருப்பணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், நியூஸ் பேப்பர் தேடி பார்த்தாரு. உலக மேப் இருந்தது.
அதை எடுத்து ஒரு 20-30 பீஸ் கிழிச்சிட்டாரு. கிழிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்து, இதை நீ செட் பண்ணியிருக்கன்னு, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த விளையாட்டுக்கு போகலாம். அப்போ அவர் என்ன நினச்சாரு, நம்ம நியூஸ் பேப்பர் அதுக்குள்ளே படிச்சிடலாம் அப்படின்னு. குழந்தை 5 நிமிஷத்தில் வந்து அப்பா முடிச்சிட்டேன்ப்பா. அப்போ அவர் நினச்சார், உங்கள் அம்மா கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பா, எப்படி செஞ்ச காட்டு அப்படின்னு கழிச்சு விட்டுட்டாரு. ரொம்ப சாதாரண விஷயம்ப்பா. அந்த பேப்பரை திருப்பி பார்த்தா ஒரு மனிதரோட ஃபோட்டோ இருந்தது. அது சரி பண்ண உடனே உலகம் சரியாயிடுச்சு. நம்ம உலகத்தை போய் திருத்தணும், எல்லாத்தையும் திருத்தணும்னு அவசியமே இல்லை. இங்கே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா உலகம் சரியாயிடும். பெற்றோர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு அந்த கருத்து மட்டும்தான் நான் உங்ககிட்ட கலந்து பேச இருக்கேன். ஸோ நிறைய டைம் நீங்கள் வந்து சைக்காலஜி ரீதியாக, அதுவும் இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் வந்ததுக்கப்புறம் ரீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கண்ட குப்பையும் வந்து மென்டல் ஹெல்த்னு சொல்கிறாங்க. எஸ், திடீர்னு எல்லாருக்கும் ட்ராமா வந்துடுது, திடீர்னு எல்லாருக்கும் ஆங்ஸைட்டி இருக்குது, திடீர்னு எல்லாருக்கும் டிப்ரெஷன் இருக்குது. உண்மையில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதை தான் நான் வந்து எவ்வளோ சயின்டிஃபிக்காக சிம்பிளாக உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் த்ரூ அன் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக என்னோட ஒர்க் இது. ஸோ இது வந்து 5 levels ஆஃப் லேர்னிங். இன்றைக்கி மார்னிங் வந்த டீச்சர்ஸுக்கு இது நான் இன்னும் டீப்பாக சொல்லி கொடுத்தேன். சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ எல்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க, கண்ணை மூடிக்கிங்க. த லேர்னிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து அனுபவ ரீதியாக இதை கற்றுக்க போகிறீங்க. And for you, sir, I will probably also translate in English. I think that would be easier. கண்கள் மூடியே, please close your eyes. கண்கள் மூடியபடியே, I want you to focus on just breathing in and breathing out. மூச்சு உள் வாங்கி மூச்சு வெளியே விடுறீங்க. ரொம்ப யோகா டைப்லலாம் பண்ண வேண்டாம். இயல்பாக நேச்சுரலாக ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுங்க. Am I hungry? பசியோட உணர்வு இருக்கா? இல்லை நல்லா சாப்பிட்டு வந்திருக்கேன், ஐ ஈட் அண்ட் வெல், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணுதா? தாகமாக இருக்கா? இல்லை கொஞ்சம் தண்ணி குடித்தா நல்லா இருக்கும்னு தோணுதா? அதே போல் பிளாடர் ஃபுல்லாக இருக்கா? நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணுமா? இதை போல் சின்ன சின்ன சென்சேஷன்ஸ், பாடியில் இருக்கக்கூடிய சென்சேஷன்ஸ் நம்ம கவனிக்கிறோம். ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ். இது ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்ததா? எஸ். இதுதான் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கல. இது வந்து டெக்னிக்கலாக இன்டிரோசெப்ஷன். இன்டிரோசெப்ஷன் அப்படின்னும் போது என்னோட உடலோட தேவைகள் இது ஒவ்வொன்றையும் எப்படி நான் மீட் பண்ணணும் அப்படின்னு நான் கற்றுக்கிறேன். 2009 2009 இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த தேவை குறைஞ்சிருச்சு. குழந்தை எதுக்கு அழுவுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. எந்த அழுகைக்காக இருந்தாலும் ஒரு ஸ்க்ரீனில் நம்ம ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்துட்டோம். Am I making sense to everybody? அப்போ தெரியும் இந்த அழுகை வந்து அப்பா வந்து வெளியே போயிட்டாருன்னு அழுவுது குழந்தை. இந்த அழுகை குடிவாதம் பிடிக்கிறதுக்காக அழுக, இது பசிக்காக இருக்கிற அழுகைன்னு நம்ம அப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை எப்படி மீட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். மன ஆரோக்கியத்துக்கு அதுதான் அடிப்படை, அட்யூன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Are you with me? Yes. இப்போ எந்த அழுகையாக இருந்தாலும் டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்துட்டோம். செல்ஃப் சூதிங், செல்ஃப் காமிங், செல்ஃப் ரெகுலேஷன் போயிடுச்சு. நானா என்ன ஆறுதல் கொடுத்துக்கக்கூடிய லெவல் வந்து குறைஞ்சிருச்சு. Are you with me? செகண்ட் லெவல் ஆஃப் லேர்னிங் போகலாமா? எல்லாம் இப்போவே எல்லாம் அப்படியே மிரண்டு போய் உட்காந்துருக்கீங்க. ஓகே, ஒரு விஷயத்தை புதுசாக கேட்கும்போது அப்படி இருக்கும். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்கள் மூடியபடியே, what can you smell? What can you taste? என்னோட குரலை தவிர உங்களுக்கு வேற என்னென்ன சவுண்ட்ஸ் கேட்குது? What can you hear apart from my voice? What can you feel on your skin? Different partsல different sensation இருக்கும். And with your eyes closed, what can you see?
ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ். இது ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்ததா? எஸ், இதுதான் செகண்ட் லெவல் ஆஃப் லேர்னிங், மல்டி சென்சரி. இவ்வளோ அழகான உலகத்தில் ஏசி அறையில் குழந்தைய அடைச்சி மண்ணில் விளையாடாத, அங்கே போனால் உளுந்துருவேன், இது வேண்டாம், இது நல்லதில்லை, பாக்டீரியா வந்துடும், இப்படி எல்லாம் சொல்லி பொத்தி 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 வளர்த்து ரெண்டாவது லெவல் ஆஃப் லேர்னிங்கையும் அழிச்சிட்டோம். போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. இருக்கிற சென்சேஷன் எல்லாம் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா எதை எந்த அனுபவம் இருக்கும்? எதை அனுபவிப்பாங்க? இந்த அமைதிக்கு ஒரு அர்த்தம் உண்டு. Are you with me? So we go to the third level of learning. இதுக்கெல்லாம் கொஞ்சம் நின்னுக்கோங்க. And what you need to do is to find a partner. Turn and face a partner. யார் வேணா இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு ரூல், நீங்க ரெண்டு பேரும் ஒரே நீங்க பார்ட்னர் சூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, நீங்களும் அவங்களும் ஒரே இடத்துல வளர்ந்துருக்க கூடாது. சரிங்களா? சென்னை இருக்கலாம், டி நகர் இருக்கக்கூடாது. சரியா? So please turn, face a partner. Everybody has a partner. இல்லைன்னா நான் மேட்ச் மேக்கிங் சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே, ரைட். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அ பார்ட்னர். இப்போ சின்ன விளையாட்டு. நீங்கள்லாம் நீங்கள் வளர்ந்த டைமில் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நிறைய தசைகளை பயன்படுத்தி விளையாடி இருப்பீங்க. எஸ் ஆர் நோ? கைகளை வச்சு, கால்களை வச்சு, அதுக்கு ஒரு மெட்டு, ஒரு பாட்டு, இதெல்லாம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் விளையாண்ட 5 விஷயத்தை சொல்லி கொடுக்க போகிறீங்க. உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு அவங்க விளையாண்ட 5 விஷயத்தை விளையாட போகிறாங்க. நீங்கள் இது லெக்சரர் மாதிரி, இதை பாரு நான் இது விளையாடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. விளையாடி காட்டணும். ஓகே, ஸ்டார்ட். ஆரம்பிச்சிருங்க. தமிழ்ல அவ்வளோ அழகான விளையாட்டுகள்லாம் இருக்கு. ப்ளீஸ் விளையாடி காட்டுங்க. ஒரு சில பேர் வேடிக்கை பார்க்க நீங்க வரல, விளையாடுறீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் நினைச்சிங்க 5 விளையாட்டு எப்படி ஞாபகம் வரப்போகுது, 1 தான் ஞாபகம் வருது. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓ இதுவும் விளையாண்டோம்லன்னு சொல்லி நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொடுத்துருந்தா இன்னும் பல விளையாட்டு ஞாபகம் வந்திருக்கும். எஸ் ஆர் நோ? இதுதான் மசில் மெமரின்னு சொல்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைக்கு மசில் மெமரி இவ்வளோதான் இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணுறதுல மட்டும் இருக்குது. தசைகளை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? ஸ்கூல் போகிறாங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு, ஏன்னா யூடியூப்ல எல்லாம் பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டான். ஆனால் இப்போ எழுதணும் அப்படின்னும் போது கான்சென்ட்ரேஷனில் பிரச்சனை இருக்கு, ரிவர்சல் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு, தேவையில்லாத டயக்னோசிஸ் கொடுத்துட்ருக்கோம். நான் சொல்றது புரியுதா? எல்லாம் குவைட்டாக இருக்கீங்க. இருங்க, இன்னொரு விளையாட்டு இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்க? அதே பார்ட்னர், டர்ன் அண்ட் ஃபேஸ் த பார்ட்னர். உங்க பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களா இல்லைன்னா கூட ஒரு 5 வார்த்தை அவங்கள பாராட்டி பேசிடுங்க. ஓகே, ஓகே, போதும், நிறுத்தலாம். பாராட்டி பேசுங்கன்னு சொன்ன உடனே நிறுத்த மாட்டீங்க நீங்க, பாருங்க. ஓகே, பாராட்டலோட ஆரம்பிச்சோம், விளையாட்டு முடிஞ்சு போச்சு. ஓகே, பாராட்டலோட ஆரம்பிச்சீங்க. ஒரு சில பேர் அது உடனே அது சிரிப்பா மாறுச்சு. ஒரு சில பேர் ரீச் அவுட் பண்ணீங்க, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கனெக்ஷன் இருந்தது. ரைட்? இப்போ அதே பார்ட்னரை கொஞ்சம் கெட்ட வார்த்தையில திட்டிருங்க. ஓகே, இப்போ ப்ளீஸ் சிட் டவுன். பாருங்க, தேர்ட் லெவல் ஆஃப் லேர்னிங், 3வது லெவல் ஆஃப் லேர்னிங்
மசில்ஸ் லெவலில் நம்ம தசைகள் அளவில் லேர்ன் பண்ணுறோம். 4வது இமோஷன்ஸ் அளவில். when I feel safe, எனக்கு பாதுகாப்புன்ற ஒரு அனுபவம் இருக்கும்போது என்னோட லேர்னிங்காக இருக்கட்டும், என்னோட ஆரோக்கியமாக இருக்கட்டும் அதிகமாக இருக்கும். 5வது லெவலில் தான் ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக், லெக்சர், அட்வைஸ் அதெல்லாம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு புது விஷயத்தை குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும், தமிழ் பற்று விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நேராக இந்த 4 ஸ்டெப்பை விட்டுட்டு அந்த 5வது ஸ்டெப்பில் போய் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம், லெக்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். நாங்கள் சின்ன வயசில் இப்படி எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கதையாக எடுத்து சொல்கிறோம். ஆனால் இந்த 4 ஸ்டெப் அவங்களுக்கு டெக்னாலஜினால் அழிஞ்சிருச்சு, கவன சிதறலாக மாறிடுச்சு. எல்லாம் திரும்ப அமைதி ஆயிட்டீங்க. Are you with me? So, when we are talking about mental health, repeatedly we hear about teenage suicides, we hear about gadget addiction, we hear about ways in which children are not able to manage stress. Right? இந்த 5 லெவல்லையும் நம்ம முதல்லேருந்து நல்ல பேலன்ஸ்டான அனுபவங்கள் கொடுத்தோம் அப்படின்னா handling mental health crisis or mental health issues becomes much easier. Okay? So ரீசெண்டாக ஒரு அம்மா என்கிட்ட, பையன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கிறான் மேடம், ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கணும், நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம், சின்ன வயசில் எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு நான் கொடுக்கணும், அதுக்காக நான் எவ்வளோ வேணால் போராடுறேன், எவ்வளோ வேணால் நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் அந்த குழந்தையே அனுபவிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு அதுலேருந்து வளர்ச்சி கிடையாது. Are you with me? Can I have one volunteer, please? ஒன்றும் பண்ண மாட்டேன், I'm very harmless. Okay, yes, please. சார், இந்த ரெண்டுமே என்னன்னு நீங்க எனக்கு சொல்லணும். டேஸ்ட் பண்ணலாமா மேடம்? இல்லை, இப்போ நீங்க ஜஸ்ட் டச் பண்ணி சொல்லுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணுங்க. உப்பு மேடம், சால்ட் மாதிரி இருக்கு. அடுத்தது நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க ரெண்டையும். Sorry. Can I have the second one, please? Yeah. Taste the same. You're using the same finger. Oh, sorry. Let me get you some tissue. Now, இதுதான் actually, but it's a good thing that it's happened. Okay. Taste a bit sweet and sour. ஒயிட் பவுடர் இவ்வளோ டேஸ்ட் பண்ணுறாரு. Anyway, why is it so difficult? இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஐஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Even when you open your eyes, it's actually quite difficult to guess. What do you think? Sugar? Sugar, yes. It is. இப்போ, thank you so much. I just wanted to help you understand, குழந்தைங்களுக்கு எல்லா இமோஷன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உப்பு சர்க்கரை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பவுடர்ட் ஃபார்மில் நம்மளுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தாரு, இன்னொரு மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தாரு, பட் யூ ஹேட் டு யூஸ் அ தேர்ட் சென்ஸ். அப்போ தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. சொல்கிறது புரியுதுங்களா? ஸ்ட்ரெஸ் அப்படின்றது, கிரீஃப் அப்படின்றது, இல்லை ப்ரெஷர், வாட் எவர் வி வாண்ட் டு யூஸ் எஸ் அ வேர்ட், அதில் பல இமோஷன்ஸ் கலந்துருக்கும். குழந்தைங்களுக்கு அதோட வித்தியாசம் தெரியாது, ஏன் பெரியவங்களுக்கே தெரியாது. ரிசர்ச் படி 83 இமோஷன்ஸ் இருக்குது.
அதில் மோஸ்ட் பீப்புளுக்கு 3 தான் தெரியும். சேட், மேட், கிளாட். மற்றது எதையுமே நம்ம அக்னாலேஜ் பண்ண மாட்டோம். We try to fix it. We try to avoid it. When your children go through stress, especially a teenager, அவங்க brain, can you all keep your hand like this? தமிழ்நாட்டில் இதுக்கு வேறு மீனிங் உண்டு, நான் அதை பற்றி சொல்லலை. இது வந்து ஹேண்டி மாடல் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் யுவர் பிரெயின் ஸ்டெம். திஸ் இஸ் யுவர் பிரெயின் ஸ்டெம். சாரி, திஸ் இஸ் யுவர் ஸ்பைனல் கார்ட். இந்த பகுதி இது வந்து பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறோம். பிரெயின் ஸ்டெம்மில் ஃப்ரைட், ஃப்ளைட், ஃப்ரீஸ், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ். நல்ல வேளை இது வந்து குழந்தை வந்து கருவில் இருக்கும்போதே டெவலப் ஆகிடும். இல்லைன்னா ஒரு டிக்டாக் வீடியோ பார்த்தா நம்ம செத்து போயிடுவோம். டிஸ்ட்ராக்ட் ஆனோன்னு அவுட். ஏன்னா இட் டேக்ஸ் கேர் ஆஃப் ஆல் ஆர் எவ்ரிடே ஃபங்க்ஷனிங். இந்த விரல் இப்படி வைங்க. திஸ் இஸ் தி இமோஷனல் பார்ட், தி அமைக்லா. டீனேஜர்ஸுக்கு இதுதான் மேக்ஸிமம் ஆக்டிவாக இருக்கும். அதுலேருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. க்ளோஸ் பண்ணுங்க. கார்டெக்ஸ், திங்கிங் பார்ட். இது வந்து டீனேஜர்ஸ்க்கு ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இமோஷ்னலாக நம்ம ரொம்ப தூண்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேயே அவங்க உட்காந்து கஷ்டப்படுவாங்க. Are you with me? They need time to process this. They are not able to go here and find solutions. Which is why sometimes நம்மளும் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போடுறோம். அண்ட் நம்ம நினைக்கிறோம், நான் ப்ரெஷரே போடலைங்க, நான் வேண்டானா விட்டுருன்னு சொன்னேன். தட் இஸ் த worst pressure for an Asian. அவ்வளோ கூட என் மேல் நம்பிக்கை இல்லையான்னு விட்டுருவாங்க. Are you with me? What can I ask instead? How can I support you? Can I support you? Do they want your support or do they want something else? All of you are extremely silent. What we can do as adults, number one, become aware of your own emotions. Without awareness of the self, you cannot help another child, another person regulate their emotions. Are you with me? First is self-awareness. Then you regulate. And regulation ரொம்ப சிம்பிளான மெத்தட். எந்த எமோஷன் எடுத்தீங்கனாலும் ரொம்ப சிம்பிள். அதுக்கு 3 பகுதி உண்டு. முதல் பகுதி உடல் ரீதியாக நீங்கள் அனுபவிக்கலாம். கோவப்படும் போது உடல் ரீதியாக ஹீட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, டைட்னஸ், மசில் டைட்னஸ். இதே பயமாக இருக்கும்போது யூ ஷ்ரிங்க், ரைட்? என்ன அவேர்னஸ் நீங்கள் கொண்டு வரீங்களோ அதை நீங்கள் காம் டவுன் பண்ணிட்டீங்கன்னா அதோட சேர்ந்து ஒரு கதை வரும் தெரியுமா? இப்போ மேடமும் நானும் சண்டை போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கோவம் வந்துடுது. 1 நிமிஷம் 23 செகண்ட் தான் கோவம் என் உடம்புல இருக்கும். 1 minute 23 secondsல அது போயிடும். சொல்றது புரியுதுங்களா? அதுக்குள்ள என்ன ஆகும்? ஒரு கதை வரும். இவங்க அன்னைக்குமே அப்படிதான் செஞ்சாங்க. அப்போ 1 நிமிஷம் 23 செகண்ட்ஸ் அடுத்த 1 minute 23 seconds ஆயிடுச்சு. அப்புறம் அவங்கள பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களும் சேர்ந்து என்னை பற்றி அப்படி பேசினாங்க. அடுத்த 1 minute 23 seconds. இது இப்படியே தொடர்ந்து போய் அவங்கள பார்த்தாலே எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். நான் இமோஷனல் அவேர்னஸோட ஒர்க் பண்ணேன் அப்படின்னா முதல் 1 minute 23 secondsலேயே அதை நான் கட் பண்ணி அதுலேருந்து நான் வெளியே வரலாம். அதுக்கு அந்த கூட வரக்கூடிய கதையை அங்கேயே கட் பண்ணணும். என்னாச்செல்லாம் அமைதியாக இருக்கீங்க? Am I making sense to you? Right? And if we start doing this, we start modeling it for our children. Every emotion, every honest emotion is a positive emotion. அந்த சிச்சுவேஷனுக்கு நான் வருத்தப்படணும்னா வருத்தப்படணும். அந்த சிச்சுவேஷனுக்கு நான் குற்ற உணர்வு அனுபவிக்கணும்னா அனுபவிக்கணும். அந்த நிமிஷத்துக்கு நான் பயப்படணும்னா பயப்படணும். ஏன்னா இமோஷன்ஸ் வந்து நம்மளை பாதுகாக்க வந்தது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வரல, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வரல, இன்னொருத்தர் மேலே டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்காக வரல. நான் உணர்ந்து புரிஞ்சு ரெகுலேட் பண்ணுறதுக்காக வந்தது. Please let us remember that. I'll end with one activity, and if there are any questions, I'll quickly take 1 or 2. நம்ம எல்லாருமே வந்து ஏஷியாலேருந்து இங்கே வந்திருக்கோம்.
கல்ச்சுரலாக இங்கே நிறைய விஷயம் டிஃப்ரெண்ட். நம்ம வளர்ந்தது வந்து சார் முதல்ல பேசும்போது சொன்னார், உங்களோட லாங்குவேஜை மறந்துடாதீங்க, கல்ச்சர் மறந்துடாதீங்க அப்படின்னு. அடல்ட்டுக்கு ரொம்ப ஈஸி. இங்கேயே வளரக்கூடிய குழந்தைக்கு என்ன ஆகுதுன்றது I'll just demonstrate it. I have a piece of chalk. Right? நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஈகோசிஸ்டம் க்ரியேட் பண்ணுறீங்க. நம்ம இந்தியாவில் வளரும்போது நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு ஈகோசிஸ்டம் இருந்தது. உங்கள் குழந்தைங்க இங்கே மெல்பர்ன் வந்திருக்காங்க, they live nearby. என்ன ஆகுது, இந்த வெள்ளை சாக் இருக்கு இல்லையா, அவங்க அந்த ஈகோசிஸ்டமில் அது உறிஞ்சு எடுத்துரும். ரைட்? இன்னும் கொஞ்ச நேரம் நான் இது விட்டேன் அப்படின்னா இட் வில் டேக் த கலர். ரைட்? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டேன் அப்படின்னா இட் மே ஈவன் டேஸ்ட் லைக் தட். Am I making sense to you? And அது தேவை. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஏஜில் கிடைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஸ்கூலில் கிடைக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் இதுதான். Are you with me? நம்ம என்ன பண்ணுறோம், இதை கொடுத்துட்டு அப்புறம் வீட்டில் இல்லைப்பா தமிழ் மறந்துடாத, உனக்கு தமிழ் தேவை அப்படின்னு அவங்கள குழப்பிட்டே இருக்கும். ரைட்? டீனேஜ் வரும்போது they don't know if they should be that or they should be this. Are you with me? What I would suggest, simple, just be a supportive ecosystem. Don't hold any qualities. Just be a supportive parent. Listen, don't lecture. Model, don't manipulate. நீ இப்படி பண்ணனா அப்புறம் எனக்கு என்ன ஆகும், சோமாலியாவில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லை, are you with me? Right? Supportive ecosystem, active listening. Second, model, don't manipulate. You want them to have great emotions, show them how vulnerable you are. Show them that it was not easy for you. அந்த ஈகோசிஸ்டமில் இதை நீங்கள் போட்டிங்கன்னு வைங்க, slowly both will blend and the stress goes down. Are you with me? That's how when we move from one country to another country, from one culture to another culture, we make sure that the child has the blend of both. And that comes only in a supportive ecosystem. Kanna, can you come forward? Vanga, I just need somebody to come forward. Come up. நான் ஆக்டிவிட்டீஸில் முடிச்சிருக்கிறது ஏன் அப்படின்னா, நீங்கள் இது வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுருக்கணும். ஏன்னா எனக்கு அப்புறம் யுகபாரதி சாரும் பேசுகிறாரு, கோபிநாத் சாரும் பேசுகிறாங்க. நான் சொன்னதெல்லாம் மறந்து போயிடும். அதனால தான் நான் வித்தியாசமாக அனுபவ ரீதியாக முடிச்சிட்டேன். ஏன்னா அவங்க பேசணுன்றது நீங்கள்லாம் ஆர்வமாக காத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கண்ணா, வாட் ஐ வாண்ட் யூ டு, வாட் இஸ் யுவர் நேம்? கௌஷிக். ஸோ கௌஷிக், கை எப்படி வச்சுக்கோங்க, கை இப்படி வச்சுக்கோங்க, கையே பார்த்துட்டு இருக்கணும். கீப் லுக்கிங் அட் யோர் ஹேண்ட்ஸ். ஓகே? நான் பால் ட்ராப் பண்ணுவேன், பால் கேட்ச் பண்ணணும். ரெடி? என்ன பார்க்கணும் நீங்கள்? கை தான் பார்க்கணும். ரைட்? ரெடி? 1, என்ன பார்க்காதீங்க அங்கே. ஓகே, ரெடி? என்னப்பா பிடிக்க சொன்னேன். ரெடி? இன்னும் அப்படி அப்படியே வச்சுக்கோங்க. ரெடி? கை பார்த்துட்டே இருங்க. 1, 2, 3. இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். கை பார்த்துட்டே இருங்க. 1, 2, 3. அச்சோ, இப்போ நம்ம வந்து ஜெயிக்க போகிறோம். இப்போ கை அப்படி வச்சுக்கோங்க, பால் பார்த்துட்டே இருங்க, மேலே பால் பாருங்க. ரெடி? பால் பாருங்க. 1 more time. பால் பாருங்க. Oops, somebody needs to do the fielding for me and slip. ரொம்ப பயந்துட்டீங்களா கௌஷிக்? பயப்பட வேண்டாம், ரொம்ப ஈஸி. இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, பால் பாருங்க. ரைட். ரெடி? 1, 2. Perfect. Was it easy? நம்ம நிறைய நேரம் கை இப்படி வச்சிங்கல்ல, நிறைய நேரம் ரிசல்ட்டை மட்டும் எதிர்பார்க்குறோம், ப்ராசஸ் மறந்துடுறோம்.
Please remember the process. Thank you, Kaushik. வாய்ப்புக்காக மிக நன்றி. Thank you so much. Big round of applause again.